வில்லன் ரோலுக்காக தான் இப்போ தாடி வளர்த்துட்டு இருக்கேன். KGF 3ல வில்லனா கேட்டிருக்காங்க. இல்லங்க அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் உண்மை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். தலைனாலதான் அந்த படம் ஓடும். ஸோ அதுக்கு அவங்க அண்ணனுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இப்போ எங்க அண்ணனுக்கு பத்தி ஏதாவது வந்துச்சுன்னா நான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். அந்த மாதிரி தான். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்றது தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டாக்டர் சார் தான் ரொம்ப நன்றி. ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே வந்து ரொம்ப புதுசா எனக்கு இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோல் மாதிரி இருந்தது. சரி ஓகே பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணது தான் அது. ஸோ டேரக்டருக்கு நன்றி. சார் என்ன சொல்கிறது தெரியல, எல்லாம் படத்தை தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். UA சர்டிஃபிகேட் தான். ஸோ ஃபேமிலியோட வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மெயினாக என்னோடய பர்ஃபார்மன்ஸ்க்காக, என்னோடய நடிப்புக்காக வந்து பாருங்கள். ஃபஸ்ட் டைம் காமெடி அந்த இதெல்லாம் எதுவும் இல்லாமல், ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ படத்தை பார்த்து எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. சமுத்திரகனி, சசிகுமார்லாம் நடிக்க வேண்டிய கேரக்டர் எப்படி உங்களோட முகத்தை வந்து பண்ணாத கேரக்டர்? ஆமாம், இது வரைக்கும் நான் பண்ணாத ரோல். நான் கதை கேட்கும் போதே வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப புதுசாக நான் பண்ணாததாக இருந்தது. நான் இது வரைக்கும் பண்ணாத ரோல். கேமரா நிறையா இருக்கு. ஸோ ரொம்ப கதை கேட்கும் போதே ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப விரும்பி, அதுவும் ரொம்ப சட்டிலாக ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாமல் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் புதுசாக இருந்தது எனக்கு. ஸோ ஒரு காமெடி எப்படி வெளியே வந்துருமா? அது ஒரு இடத்துல கூட இங்கே இல்லை, அந்த மாதிரி ஃபீலே இல்லை. ரொம்ப பாவமான ஒரு அப்பா கேரக்டர்னாங்க. சரி, அதுக்கேற்ற மாதிரி உடம்பெல்லாம் உள்ளியாக்கி வழுக்கெல்லாம் வர வச்சு அதுக்காக எல்லாம் கெட்டப்லாம் மாற்றினேன். நீங்கள் வரும்போது பார்க்கும்போது ரஜினி கெட்டப்பில் இருக்கீங்க. சொல்லுங்க. ஆனா வந்து ஃபைட் சீன்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க பெரிய ஃபைட், ஒரு சிங்கிளா. ஆமாம், எனக்கு மாஸ்டர் தான் சொல்லிட்டேன். நான் பெருசாக ஃபைட் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன். பெருசாலாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் தெரியாது. கீழே நடு ரோட்டில் உருள்றது அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. பட் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஜாலியாக தான் பண்ணேன். பெருசாக நான் அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்படாமல் தான் பண்ணேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு ஏன்னா கரெக்ட் டைம் வந்துட்டேன்னு சொன்னாரு. ஈவினிங்லாம் போனது. கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்தா கஷ்டம். ஆமாம். இல்லை, நம்ம எப்போ சார் ஆரம்பித்தோம் ஷூட்டு? படம் பாதி ஷூட்டிங் முடிச்சிட்டு போது கல்யாணம். பிரேக்ல கல்யாணம். ஆமாம், சரி. பாதிக்கு மேல கரெக்டா வந்துருக்கு. பாதிக்கு மேலேயும் கரெக்டா இல்லை, வேலைன்னு வந்துட்டா கரெக்டாக அது எழுந்து போயிடுறது. ஒர்க்கு எதுவும் அதிகமாயிடுச்சு. மாமியார் மசாலா அந்த மாதிரிலாம் போயிட்டு. ஆமாம், அது வேறு இது இல்லை அதெல்லாம் நான் எதுவும் பார்த்தேன். நான் வந்து அம்பாசிடர் மாதிரி தான். அந்த பாக்கெட்டோட ஃபோட்டோ எடுக்கிறது தான். மற்ற பிஸ்னஸ் எல்லாமே ஒய்ஃப் பார்த்துக்கிறாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. வெங்கட் பிரபு சார் ஏதாவது சொன்னார்? அண்ணன் இன்னும் பார்க்கல. அண்ணன் அடுத்த படம் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு வேற ஊரில் இருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்ப்பாங்க. பட் பாட்டு அண்ணன் தான் பாடினாங்க. அந்த படத்தில் வர ஒரு சாங் மகளே என் மகளே சாங் பாடினாங்க. ஸோ ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா. எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயே சென்னை 28 கேங் குரூப்புக்கே வந்து ட்ரெய்லர் அமைச்சு பிரேம்ஜியோட நடிப்பு எல்லாரும் பாருங்க அப்படி இப்படிலாம் சொல்லி கலாச்சி எல்லாம் விட்டுருந்தாரு. ஸோ அண்ணனுக்கு பிடிச்சிருந்தது. என்னோட ஃபீல் இதுங்க. அஃப்கோர்ஸுங்க, அண்ணன் என்ன கூட எடுத்தாலும் ஒன்று நடிப்பாக இருப்பேன், இல்லை மியூசிக்கில் இருப்பேன். முன்னாடி அப்பா திட்டிட்டு வர போயிட்டாரு. அத பத்தி பாத்தீங்களா நீங்க? நான் பார்த்தேன். என்ன எல்லாரும் டாக் பண்ணி என்ன திட்டிட்டு இருக்காங்க எல்லாரும். இல்லன்னு சொல்லிட்டாரு. எது அஜித்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க எதுவுமே என்ன அஜித் தான் மங்காத்தா எடுத்து பெரிய அளவுக்கு போச்சு. நீங்க யாருமே எதுவுமே சொல்லவே மாட்டீங்க. இல்ல, நம்ம எதுக்கு அதெல்லாம் பேசுறோம்? அது அப்பா பெரியப்பா ஏதோ சம் அந்த காப்பிரைட்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ ஏதோ போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அவங்க அண்ணனுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அதுதான் மேட்டர். இப்போ எங்க அண்ணனுக்கு பத்தி ஏதாவது வந்துச்சுன்னா நான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். அந்த மாதிரி தான். அந்த படமே ஓடுச்சுன்னு சொல்லிட்டு ஓபனா சொல்லிட்டாரு. இது அஜித் படம் இளையராஜா இல்லங்க, அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் இல்லை. உண்மை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். தலைனால தான் அந்த படம் ஓடும். தலைனால தான் ஓடும். நீங்களும் ஒரு மியூசிக் டைரக்டர், அப்பா பேசுற கருத்துல உங்களுக்கு உடன்பாடு? ராயல்ட்டிங்கிறது எல்லாருக்குமே வர ஒரு விஷயம் தான். ஆல் மியூசிக் கம்போசர்ஸ், சிங்கர்ஸ் கூட ராயல்ட்டி இருக்கு. மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ராயல்ட்டிஸ் வந்துட்டு தான் இருக்குது. இன்க்ளூடிங் எனக்கே வருது. நானே ஒரு 15 படம் கிட்ட மியூசிக் பண்ணியிருக்கேன். அந்த படத்தோட ராயல்ட்டிலாம் கூட எனக்கு இன்னும் வந்துட்டு. இந்த மாதம் அது வந்து நம்ம அந்த இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல, மியூசிக்கல் ஆப்ஸ், யூடியூபாக இருக்கட்டும், வாட் எவர், ஸ்பாட்டிஃபை, எனி ஆப்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு சாங்கை கேட்குறோன்னா அதுலேருந்து சம் ராயல்ட்டி அந்த கம்போசருக்கு போகும். ஸோ வந்து இது நார்மலாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ராயல்ட்டி கேட்குறது, பெரியப்பா கேட்குறது, அவர் பண்ண மியூசிக் கேட்கணும். அது அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அவ்வளோவா டீப்பாக அதை பற்றி எதுவும் தெரியாது. பட் ராயல்ட்டி நல்ல விஷயம். இப்போ நம்ம மைக்கேல் ஜாக்சன் சாங் கேட்குறோம்னா மைக்கேல் ஜாக்சனுக்கு அந்த காசு போகும். ஸோ ராயல்ட்டி இஸ் தேர். அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஹீரோ வல்லமைன்னு ஒரு நல்ல பேரு, நல்ல மெசேஜ், நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க.
ஆனால் நீங்கள் அண்ணா ஒரு பெரிய டைரக்டர், அப்பா ஒரு பெரிய டைரக்டர், நீங்களும் சினிமா குடும்பத்துலேருந்து வந்தது. இந்த கதையை சொல்கிறப்போ ஒரு ஒரு அக்யூஸ்டை வந்து அட்டாக் பண்ண போகிறப்போ உன்னையும் ஒருத்தர் கூட கூப்பிட்டு போவாரா அப்படின்னு யோசிச்சிங்களா? அந்த இடத்துல அது டைரக்டர் உங்கள்கிட்ட சொன்னப்போ இப்படி ஒரு பெரிய பிரபலத்தை நம்ம கொள்ள போகிறோம், இல்லை ஏதோ அட்டாக் பண்ண போகிறோம். அதான் நான் எதுவும் இது எனக்கு கேட்கவே கதை கேட்கும் போது இல்லை, நான் கதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கதை ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பண்ணாத இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ரோல் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை ஜாலியாக செஞ்சுட்டு போயிடணும், அவ்வளோதான். ஒரு இடத்துல கூட ஹீரோயின் நமக்கு இல்லையே, ஹீரோயின் தான் இல்லை, ஆமாம். பட் கதை தேவைப்படல. ஐ மீன் அந்த மாதிரி ஒரு பாவமான ஒரு அப்பா பொண்ணு கிராமத்துலேருந்து வராங்க, வேற ஊருக்கு பிழைக்கணும், ஆர்மி லைஃப் திரும்ப ஆரம்பிக்கணும்னு வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹீரோயின்லாம் தேவையில்லை. வந்து எல்லா படத்தையும் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க, ஆனா மங்காத்தா மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. ஏதாவது திட்டமிட்டு செஞ்சிருக்காங்கன்னு நினைச்சிருக்கீங்க? தெரியல, அது அந்த டேரக்டர் தான் கேட்கணும். என்ன கேட்குறீங்க எனக்கு தெரியாதுங்க. காமெடி ஆக்டர்ஸ்ல ஹீரோ ஆகிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் திரும்பி காமெடி ரோல்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. உங்க ஸ்டாண்ட் எப்படி? நான் வந்து என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணுவேன். வில்லன் ரோலுக்காக தான் இப்போ தாடி வளர்த்துட்டு இருக்கேன். KGF 3ல வில்லனா கேட்டிருக்காங்க, அதனால வந்து தாடி வளர்த்துட்டு இருக்கேன். பார்ட்டி இப்போதான் வந்து சனி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு. சனி பயிற்சி மாறி அவர் வந்து வேற இடத்துக்கு போயிட்டாரு. அதனால வந்து அந்த 7.5 வருஷம் கரெக்டாக நான் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். 2017ல ஆரம்பித்தோம். இல்லை, இது பார்ட்டி இன்னும் வேற லெவல் ஹிட் தான். ஏன்னா வந்து 2017ல ஆரம்பித்தோம், இப்போ 25ல ரிலீஸ் பண்ணுறதா பிளான் இருக்கு. ஸோ 2025 பார்ட்டி தான். இனிமேல் தான் வருவாங்க. பார்ட்டி ரிலீஸ் ஆன அப்புறம் தான் வருவாங்க எல்லாரும். இந்த படத்தை யாரை வச்சு பார்க்க வச்சு போறீங்க? ஏன்னா நிறைய பிரபலம் வந்து படம் பார்க்க வச்சு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. யாரை வச்சு பார்க்கணும்? இந்த டேரக்டர் தான். ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எங்கள் கேங் நான் ஷோ போட்டால் கன்ஃபார்மாக எங்கள் அண்ணன், எங்கள் சென்னை 28 கேங் எல்லாருமே வந்து படம் பார்ப்பாங்க. ஸோ யாரும் மெயினாக மக்கள் பார்க்கணும். நீங்கள் தான் அதை கொண்டு போய் சேர்த்து மக்களை பார்க்க வைக்கணும். மிஸ்டேக்கா எனக்கு எதுவும் தெரியல. நான் கொஞ்சம் ஆமா அது வந்து அப்படி கிடையாது. நீங்க அதை கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும். மிஷின் வச்சிருப்பாங்க, மிஷினை எடுத்துட்டு அப்படி சொல்லலை, அதை ஒரு க்ளோஸாக போயிட்டு அதை சொல்கிற அது ஒரு உணர்வோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். அதை காதுல போய் அப்படி சொல்லுவாங்க, அந்த லிப்பு அப்படி நல்ல டைட்டில் இருக்கும். ஸோ அது வந்து அப்படி ஹார்ட்டில் போய் கேட்குது. அது ஒரு உணர்வு. இந்த காது கேட்காதுல்ல, இல்லை சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் லாஜிக்கு, நான் சொல்கிறது உணர்வு, அவ்வளோ. இல்ல நீ தமிழ் சினிமாவில் வர மாதிரினா இது வரைக்கும் இந்த கதை என்ன புதுசு? ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன் சார். இந்த படத்துல இந்த கதை என்ன ஒரே புது விஷயம் ஒரே சொல்றேன். நீங்க பழைய ரஜினி சார் படத்துல இருந்து இன்னைய வரைக்கும் இருக்கு. ஒரு தங்கச்சியை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க, ஒரு குழந்தைய மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா பழி வாங்குறது யாருன்னா அண்ணனா இருப்பாரு, இல்லை அப்பாவா இருப்பாங்க. அந்த குழந்தையோ தங்கச்சியோ பழி வாங்க போக மாட்டாங்க. ஆனா இந்த கதையை பொறுத்தவரை அப்பா பிரச்சனையை பார்த்து ஒதுங்கி போகலாம்னு நினைக்கிறாரு. ஆனா பொண்ணு வந்து என்னை கடிச்சு நான் இன்னும் 4 பேர் கடிக்கக்கூடாது, இதை நம்ம செய்யணும்பான்னு ஒரு பொண்ணு தூண்டி அப்பாவை தூண்டுவா. ஆக்சுவலி நான் சென்சார்னே ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், சொல்லலை. ஏன்னா அதுக்கான காரணம் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்பாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி பொண்ணு வந்து அதை பண்ண வைப்பா. அது இந்த கதையில் புதுசு நான் நம்புறேன். நன்றி.